அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிஷா பாத்தீங்கன்னா மல்லி மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. ஏன்னா ரேணுகா அப்படின்ற ஒரு கேரக்டரே இவ்வளவு நாள் இல்லாம இருந்தாங்க, செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிஷா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த சொத்து எல்லாமே நம்மளோட பேருக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிஷா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியா கதிரேசன் கையெழுத்து போட போற சமயத்துல மல்லி ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. கதிரேசனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க, தன்னோட பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷப்பட்டாரு. ஆனால் நிஷா பார்த்தீங்கன்னா ஆரத்தி எடுக்கும் போது கூட நம்ம விஜய் ரேணுகா இவங்க ரெண்டு பேரையும் ஒரு முறைக்கிறாங்க. ஸோ அதாவது ரேணுகா வந்ததில் அவங்களுக்கு விருப்பமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரேணுகா இங்கே வந்ததுக்கு காரணம் மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் மல்லி மேலேயும் நிஷா கோவத்தை காமிக்கிறாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிஷா கண்டிப்பாக அமைதியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா ராஜேஸ்வரியோட சேர்ந்துக்கிட்டு கண்டிப்பாக ரேணுகாவை எப்படியாவது துரத்தணும், ஸோ இல்லை வேற ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிஷா நினைக்க போகிறாங்க. ஸோ மற்றவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க ஒரு கேமை ப்ளே பண்ண போகிறாங்க. ஆனால் மல்லி இதெல்லாம் சும்மா விட மாட்டாங்க. கதிரேசனால் பார்த்துக்க முடிஞ்சா முடியட்டும், இல்லையாட்டி ஏன் கூடவே ரேணுகாக்காவை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மல்லி முடிவு பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ மல்லி நம்ம மனோகர் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சரி நம்ம இங்கே இருக்கிறதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை, வாமா மல்லி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பார்த்தீங்கன்னா மல்லியை கூப்பிட்டு கிளம்புறாருங்க. ஸோ அந்த மாதிரி டைமிங்கில் விஜய் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து வெளியில் வராங்க. மல்லி மனோகர் ரெண்டு பேரையும் தேடி தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே இல்லை. வெளியே போய் பார்த்தா வெளியே போயிட்டு இருக்காங்க. ஸோ உடனடியாக விஜய் மல்லி மாமா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. கண் கலங்கிக்கிட்டே போறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, நீங்க உள்ளேயும் வரல, ஸோ நான் அங்கேயே நின்றுவேன்னு சொல்லிட்டு நினைச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுறாருங்க. ஸோ எப்பவுமே விஜய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா மல்லியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாரு. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.